அப்படி மட்டும் இருந்திருந்தா நிச்சயமாக நாங்கள் ரோபோ சங்கர் அவர்களை காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு மனைவி பிரியங்கா உருக்கமாக சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதை தான் நம்ம இந்த வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ரோபோ சங்கர் கடந்த மாதம் உடல்நலக் குறைவால் காலமானார்ன்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அவருடைய உயிரிழப்பு எதிர்பாராத ஒன்றாக இருந்துச்சு. ஏன்னா அதற்கு முன்னரும் ஒரு முறை சாவின் விளிம்பு வரைக்கும் அவர் போயிட்டு வந்திருந்தார். ரோபோ சங்கர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அவருடைய மனைவி பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அதில் சில விஷயங்களை அவங்க பேசியிருக்கிறாங்க. மதுரையில் மேடையில் தோன்றி தனது திறமையை வெளிக்காண்பித்த ரோபோ சங்கர் பிறகு சின்ன திரையில் நடந்த நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டார். பலரையுமே அவருடைய நடிப்பும் சரி, அவருடைய பேச்சும் சரி சிரிக்க வச்சது. அவருடைய திறமையை கவனித்த தனுஷ் தனது மாறி படத்தை நடிக்க வாய்ப்பு கொடுக்க அந்த வாய்ப்பை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு சரசரன்னு முன்னேறி வந்தார். காமெடி ரோலில் பின்னி பெடல் எடுத்தாருன்னு தான் சொல்லணும். அதுலேயும் வாயை மூடி பேசும் திரைப்படத்தில் அவர் நடிச்சிருந்த அந்த குடிகார கதாபாத்திரம் இன்ன வரைக்கும் பலருடைய ஃபேவரேட்டு. தொடர்ந்து பல படங்கள் நடித்த அவர் சின்னத்திரை நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிட்டு தன்னை பிஸியாக வச்சிருந்தார். கண்டிப்பாக ரோபோ சங்கருக்கு திரைத்துறையில் பெரிய இடம் இருக்குதுன்னு எல்லாராலையுமே கணிக்கப்பட்டுச்சு. அதே நோக்கத்திலேயே தான் அவரும் பயணம் செஞ்சார். இப்படி இருந்த நிலையில தான் குடிப்பழக்கம் அதிகமானதுனால உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. உடனடியாக நண்பர்களும் குடும்பத்தினரும் சிகிச்சை பெற வழிவகுத்து பத்திரமாக மீட்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கு இடையில சிகிச்சையிலிருந்து மீண்டு தனது கரியரில் கவனம் செலுத்தினார். அதோட தீய பழக்கங்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மூலத்திலையும் நடிக்க ஆரம்பித்தார். இன்னும் நீண்ட வருடங்கள் அவர் ஆரோக்கியத்தோடு இருப்பார்னு எல்லோராலையுமே எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடந்த மாதத்தில் ஒரு படத்தினுடைய ஷூட்டிங்கில் இருக்கும்போது திடீரென உடல்நலம் சரியில்லாமல் போக உடனே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை பலன் இல்லாமல் பரிதாபமாக உயிரிழந்தார். அவருடைய உயிரிழப்பு குடும்பத்தினர் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த திரையுலகையுமே சோகத்தில் தள்ளுச்சு. முக்கியமாக பிரியங்காவையும் நிலைக்குலைய செய்தது சங்கர் அவர்களுடைய மரணம். இறுதி ஊர்வலத்தோடு சோகத்தோடு நடனமாடி தனது துக்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. இந்த நிலையில் கணவரின் மரணத்தை நினைத்து வீட்டிலே முடங்கியிருக்காமல் இவங்க சமீபத்தில் ஒரு புதிய பயணத்தை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதில் அவங்க சமையல் செய்யக்கூடிய ஒரு வீடியோவை பகிர்ந்து தன்னுடைய கணவரை பற்றி சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் நான் ரோபோ சங்கராகவும் அவர் பிரியங்காவாகவும் பிறக்கணும். ஏன்னா இந்த ஜென்மத்தில் நான் என்னவெல்லாம் பார்த்தேனோ அதெல்லாம் எனக்கு கிடைக்கும்படி செஞ்சார். அதை நான் அவருக்கு திரும்பி செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் எனக்கு விரும்பி செய்வார். நான் நிறைய அவரை காதலிக்க தான் செஞ்சேன். என்ன ஒன்று, இன்னும் நிறைய காதலிச்சிருந்தா அவரை இன்னும் நான் பத்திரமா பார்த்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு அவங்க ரொம்பவே சோகத்தோட உருக்கமாக பேசியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.